பொம்பளை அவளும் உயிர்தானே. எல்லாரும் மனசுலயும் இப்படி ஒரு எண்ணம் இருக்கும். நான் ஆம்பளை, அவளுக்கு நான் ஏன் உதவி செய்து கொடுக்கணும்? அவளுக்கு ஏன் உடுப்பு கழுவி கொடுக்கணும்? ஏன் விறகு தரிச்சு கொடுக்கணும்? இப்படி எத்தனை பேர் மனதுல ஆணவத்தோடு கூடிய எண்ணம் இருக்குமோ தெரியாது. இங்கு பலர் மனைவிக்கு ஒத்தாசையாக இருந்து உதவிகள் செய்வதை அவமானமாக நினைக்கிறார்கள். இன்னும் பலர் வேறு யாரும் தன் மனைவிக்கு தான் உதவி செய்வதை கண்டால் தன்னை கீழ்த்தரமாக, என்னடா இவன் பொண்டாட்டிக்கு வேலை செய்கிறான் என்று பழிப்பார்கள் என்று மற்றவர்களுக்கு பயந்து உதவிகள் செய்வதில்லை. இதுவே கசக்கும் உண்மை. இவ்வளவு காலமும் உங்களோட உடைகளை கழுவிய மனைவி இப்ப சுகமில்லாம இருக்கும்போது அவளின் உடைகளை கழுவுவதில் என்ன அவமானம் உள்ளது? உங்கள் உயிர்தானே அவள். இவ்வளவு காலமும் உங்களுக்காக நேரத்துக்கு சாப்பாடு செய்து அதை நீங்கள் உண்பதற்காக தயார் செய்யும் அவள் ஒரு நாள் ஓய்வெடுக்க நீங்கள் சமைப்பதில் என்ன வெட்கம் இருக்க போகிறது? ஒரு நாள் நீங்கள் அவளுக்கு உணவு பரிமாறுவதில் என்ன கீழ்த்தரம் இருக்க போகிறது? கடைக்கு சென்று அவளுக்காக உடைகள் வாங்குவதிலும் அவளுக்காக பொருட்கள் வாங்குவதிலும் அப்படி என்ன பேரிழப்பு இருக்க போகிறது? ஒரு நாள் அவளின் ஆடைகளை அயன் செய்து கொடுப்பதிலும் அவளை தயார் செய்வதிலும் என்ன மான பிரச்சனை இருக்க போகிறது? அவள் செய்த சமையலை பாராட்டுவதிலும் அவளின் அழகை வர்ணிப்பதிலும் அப்படி என்ன ஈகோ இருக்க போகிறது? மனைவி என்பவள் வேறு யாரும் இல்லை, உங்களையே நம்பி கிடக்கும் ஓர் உயிர். கணவன் மனைவிக்கு வீட்டிலும் சரி வெளியிலும் சரி ஒத்தாசையாக உதவியாக இருப்பதில் என்ன வெட்கம், அவமானம், ஈகோ இருக்க போகிறது? அவள் உங்கள் உயிர்தானே. அவள் பெண், நீங்கள் ஆண் என்ற ஆணவத்தை விட்டுவிடுங்கள். அவள் உங்களில் சரிபாதி என்று அவளை எப்போதும் போற்றுங்கள். வரிகள் தௌஃபீக் முகமது நவீத், குரல் சித்திக் நதீரா.